திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கேரளா, மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களிலும் சட்டசபை தேர்தலானது முடிந்து வாக்கு எண்ணிக்கையும் முடிந்து தற்போது புதிய அரசாங்கம் பொறுப்புகளை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் புதிய அரசாங்கத்திற்காக இந்த 5 மாநிலங்களிலும் பொறுப்பேற்றிருக்கிற புதிய அரசாங்கங்களுக்காக அதிலே தலைமை பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் மற்றும் அவர்களுக்கு கீழாக செயல்படுகிற அமைச்சர்கள், அவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து அவர்களை கர்த்தர் மாநிலத்தில் நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரவும், பட்சபாதம் இல்லாமல் மக்களுக்காக செயல்படவும், அவர்கள் மூலமாக அந்தந்த மாநிலங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் கிருபை தந்து நடத்துவதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 4 மாநிலங்களில் புதிய அரசு பொறுப்பேற்று இருக்கிறது. வருகிற 18ஆம் தேதி கேரளா மாநிலத்தில் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ளது. ஆகவே இந்த 5 மாநிலங்களிலும் புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற, இன்னும் பொறுப்பேற்க போகிற புதிய முதலமைச்சர்கள், அவர்களுக்கு கீழாக செயல்படுகிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த 5 மாநிலங்களிலும் கர்த்தருடைய ஆளுகை வர, நல்லாட்சி நடைபெற, கர்த்தருடைய ஆளுகையிலே தேவ திட்டம் நிறைவேற நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு ஆகிய 5 மாநிலங்களிலும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை நீங்கள் ஆண்டவரே மகிமையாக நடத்தி கொடுத்தீங்க சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்கு எண்ணிக்கையும் நல்லபடியாக முடிவதற்கு ஆண்டவரே கிருபை தந்து நடத்தினீங்க. கோடி நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே அமைந்திருக்கிற புதிய அரசாங்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 5 மாநிலங்களிலும் பொறுப்பேற்றிருக்கிற, அது மட்டுமல்லாமல் வருகிற மே 18ஆம் தேதி கேரளா மாநிலத்திலே பொறுப்பேற்க உள்ள புதிய அரசாங்கத்தையும் ஆண்டவரே 4 மாநிலங்களில் ஏற்கனவே பொறுப்பேற்றிருக்கிற ஆண்டவரே புதிய அரசாங்கம், அதிலே தலைமை பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சர் மட்டுமல்ல அவர்களுக்கு கீழாக செயல்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், சகல அதிகாரிகளையும் உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கும்படி நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளையின்படி நல்லொழுக்கத்தோடு கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, ராஜாக்களுக்காக அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் ஜெபிக்கும்படி ஆண்டவர் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையும் உத்தமமாக நிறைவேற்ற, பட்சபாதமின்றி மக்களுக்கு நன்மை செய்யும் திட்டங்களை தீர்மானித்து கொண்டு வர, ஆண்டவரை பட்சபாதம் இல்லாமல் எல்லாரையும் நேசித்து செயல்பட ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து இந்த 5 மாநிலங்களிலும் கர்த்தருடைய ஆளுகையும் ஆண்டவரை ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். எதிராக போராடுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களோட ஜெபத்தில் நிற்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.